ஜமாத் என்பது உம்மத்துக்கானதா சமுதாயத்துக்கானதா அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவு கணவனை இழந்து பாதிப்புல நிற்கும் பொழுது அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கவோ அல்லது அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யவோ அவங்களை கேர் எடுத்து அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா பிள்ளைங்க அனாதை பிள்ளைங்களா ஆயிடுறாரு. இன்னைக்கு நிறைய பெண்கள் தவறி போறதுக்கான காரணம் என்னன்னா வீட்டுல விரட்டி பேசுறாங்க, கடிஞ்சு பேசுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, நைன் இப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்றாரு அப்படின்ட்டு யாராவது பேசினா நல்லா இருக்குமேட்டு போன்ல சில ஆப்புகளை உண்டாக்கி இருக்கான். ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இப்போ ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இரண்டாவது திருமணம் கட்டாயம் பண்ணணும், பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றதை நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அது இஸ்லாம் அங்கீகரிக்குதா? இரண்டாவது திருமணம் பண்ணியே ஆகணும், பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதுல இருக்கா? இயற்கையை இப்போ மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜமாத் இயற்கைக்காக சப்போர்ட் பண்ணலாமா? அப்புறம் ஜமாத்தை வச்சு இன்னொரு கேள்வி, கோவையில அனஸ்ன்றவர் இந்த சோசியல் மீடியால புர்கா போட சொல்லி அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் பண்ணாரு. இதுக்கு அவர் சிறை போனாரு. இதுக்கு எந்த ஜமாத்தும் ஒண்ணு கூடி ஒரு குரல் கொடுத்துக்கலாமோன்றது என்னோட நிலைப்பாடு. நீங்க அதை பத்தி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒய்எம்ஜே மாநில தலைவரான அப்துல்லா பையோட ஒரு நேர்காணல். அஸ்ஸலாமு அலைக்கும் பை. இஸ்லாம் நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பை. ஒன்றும் இல்லை பை, ஒரு ஜமாத் இதை பத்தியான கேள்வி தான் பை. ஒரு ஜமாத் மக்களுக்கானதா உம்மத்துக்கானதா? இது மக்களுக்கும் உம்மத்துக்கும் எந்த வகையில உதவி செய்யும்? இதுக்கான ஒரு கேள்விதான் பை. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல பாக்குறோம், மக்கள் ஒரு வெள்ளத்தாலேயோ இதுல பாதிக்கப்பட்டாங்கனாக்கா ஜமாத் போய் அணுகிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஜமாத் எது எதுக்கெல்லாம் உதவும், எது எதுக்கெல்லாம் மக்களும் உம்மத்தும் அணுகலாம்? இந்த மாதிரி ஒரு கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. அதாவது இப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஜமாத் என்பது உம்மத்துக்கானதா சமுதாயத்துக்கானதா அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு அத்தீனு அந்நசீஹா, இஸ்லாம் என்பது ரொம்ப பிறர் நிலத்தை நாடுவதாகத்தான் மையப்படுத்தி வைக்கிறது. இஸ்லாம் என்ற ஒரு ஒட்டுமொத்த எல்லா கட்டமைப்புமே ஒரே வார்த்தை நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கிறாங்க. இந்த மார்க்கம் என்பது பிறருடைய நலனை நாடுறது தான். அப்படின்னும் போது அப்போ உம்மத்து அல்லாதவங்க, முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் எந்த பிரிவினும் கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகத்தான் இஸ்லாம் இருக்கு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்புகளாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லா மக்களுக்காக தான் பாடுபடணும். அவங்களுக்கு அநீதிழைக்கப்பட்ட அதுக்காக குரல் கொடுக்கறது, சமுதாயத்துல தேவை இருந்தா அந்த தேவைக்காக பாடுபடுறது, அல்லது இது மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட அதுக்காக வேண்டி பாடுபட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி எல்லா விஷயத்துக்காகத்தான் ஒரு அமைப்பு கட்டமைக்கப்படணுமே தவிர என் அமைப்பு என்பது என் மதத்துக்குள்ளது, என் ஆட்கள் உள்ளது என்று பிரிவினையை இஸ்லாம் சொல்லவே இல்லை. சில இடங்கள் அதுக்காகவே தன்னுடைய இனத்துக்காகவே பாடுபடுறவங்க இருப்பாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது இனத்துக்காக பாடுபடாதீங்க, சமுதாயத்துக்காக பாடுபடுங்க, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உதவி செய்யுங்க. அப்பதான் இஸ்லாம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்றது புரியும். திருக்குரானை கூட அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னா இன்ஹுவ இல்லா ذிக்ரா லில் ஆலமீன், திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அறிவுரை அப்படின்னு சொல்லப்படுது. இது முஸ்லிம்களுக்கான அறிவுரை, இந்துக்களுக்கான அறிவுரைன்னு பிரிக்கவே இல்லை. எல்லா சமுதாயத்துக்கும் குரான் பொதுவானது. எல்லாருக்கும் நேர்வழி காட்டி எல்லாரையும் சரிப்படுத்தணும், கெட்டதுல இருந்து காப்பாற்றணும், நல்லதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாம் எப்படி பொதுவானதோ திருக்குரான் எப்படி பொதுவானதோ அதுபோல ஒரு அமைப்பு ஜமாத்து இயக்கம் இருந்தா அது பொதுவானதாக இருந்தாதான் இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்வது சிறப்பானதா இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட மக்களோ இல்ல ஒரு உம்மத்தை சார்ந்தவங்களோ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஜமாத் அணுகலாம்? இப்ப ஜமாத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு வகையான வேலையை கையில் எடுப்பாங்க. ஒருத்தவங்க கல்விக்காகவே பாடுபடுறோம் அப்படின்னு எடுப்பாங்க. ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு சில பேர் வேலை வாய்ப்புகளை நாங்க வழிகாட்டணும் எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அஜெண்டாவை மையப்படுத்தி செயல்படுவாங்க. அப்ப அந்த அஜெண்டாவை மையப்படுத்தி செயல்படுறாங்கன்னா அவங்க அதுக்கான வேண்டி முக்கியத்துவத்தை முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வேற வேற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரெண்டாம் மட்டும் தான் உதவுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த வகையில அவங்கள அங்க அணுக சொல்லலாம். இப்ப நம்ம ஜமாத்தை பொறுத்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கல்விக்கு வழிகாட்டுறோம். அதே போல இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையை படிக்க வைக்கிறதுக்கு வழிகாட்டுறோம். இது போல விஷயங்களை நம்ம அணுகுனாங்கன்னா நம்ம கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடியா இருக்கிறதுனால சட்டுன்னு அவங்களுக்கு உதவி செஞ்சிடலாம். ஆனா இதுவே வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லும் போது நம்ம இன்னொரு ஆளை சார்ந்துதான் அதை வழிகாட்ட வேண்டியிருக்கும். அப்ப அந்தந்த அமைப்புக்கும் ஒவ்வொரு வகையான தேவை இருக்கும். இதுல இன்னொரு மக்கள் நினைக்கலாம், அமைப்புகள் நிறைய பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்களே, நிறைய நாளுக்கு நாள் அமைப்புகள் கூடுறாங்களே, அதனால சமுதாயத்துக்கு நன்மையா அப்படின்னா நன்மைதான்.
சமுதாயத்துக்கு நிறைய அமைப்புகள் இருக்க அது வந்து தீங்கா அப்படின்னு பார்த்தா தீங்க கிடையாது. அந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு அஜெண்டாவை மையப்படுத்தி செயல்படும். இப்ப நான் கல்விக்காக பாடுபடுறேன், நானே எல்லாத்துக்காக பாடுபட முடியுமா? சமுதாயத்தில் தேவைகள் ஜாஸ்தி, கல்வி இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது இருக்கும், அனாதைகளுக்கு அரவணைக்கிறது இருக்கும், அதே மாதிரி குரானை மனநம் செய்ய கொடுக்க வேண்டியிருக்கும், இப்படின்னு பல வகையான வேலைகள் ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கும். எல்லாத்தையும் நானே செஞ்சிருவானா பார்த்தா முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து கொடுத்தோம்னு சொன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் கையில எடுத்தாங்கன்னா சமுதாயத்துடைய எல்லாருடைய தேவையும் பூர்த்தியாகும், வேலையும் சுமையும் குறையும். ஒரு ஆள் 10 வேலையை பாக்குறதுக்கும் ஒரு ஆள் 2 வேலையை பாக்குறதுக்கும் உள்ள அந்த குவாலிட்டினஸ் அதிகமா இருக்கும். 10 வேலையை ஒருத்தர் தலையில தூக்கி போட்டாருன்னா குவாலிட்டி குறையும், 2 வேலையை மட்டும் பார்த்தாருன்னா குவாலிட்டி ரொம்ப கூடுதலா மக்களுக்கு கவனம் செலுத்துவார். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையும் செய்யணும். அதே போல அமைப்புகள் வந்து தங்களுடைய அஜெண்டாக்களை வந்து தெளிவுபடுத்தி அதை மையப்படுத்தி மக்களுக்கு அறிவித்து அதன்பால் மக்களை வழி நடத்தினாங்கன்னா ரொம்ப லேசானது. ஆனா இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கணும். சில ஹதீஸ் வந்து எப்படி வருதுனாக்கா, விதவையான பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் வந்து உதவுங்கிறவங்க வந்து வார்ல ஷஹீதான மாதிரியும் இல்லைனாக்கா இரவு முழுக்க நின்று வணங்கின மாதிரியும் ஒரு ஹதீஸ் வருது. இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இஸ்லாம்ன்றது வந்து ஒரு ஆங்கிள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி விதவைகள் வந்து அதிகமா இருக்க சொல்ல நம்ம விதவைகள் வந்து ஜமாத் வந்து எந்த விஷயத்துல அணுகலாம், எப்படி நம்ம விதவைகளுக்கு உதவ முடியும், இந்த 2 நோக்கம் வந்து ரொம்ப மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக. உண்மைதான் நீங்க சொல்ற விஷயத்த பார்க்கும்போது விதவை விஷயத்துல உலகத்துல வேற எந்த மார்க்கம் மதம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் வந்து ரொம்ப கூடுதலாவே முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா விதவைகள் அப்படின்னும் போது அவங்க ஆண் துணை இல்லாம அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. மற்ற சமூகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விதவைகள் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நல்ல காரியங்களை பங்கெடுக்க கூடாது அப்படின்றாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பங்கெடுக்க வைக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்கள்ட்ட ஒரு கேள்விக்குறி. ஆனா இஸ்லாமிய வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லி, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகிக்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இஸ்லாமை பொறுத்த அளவுக்கு விதவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அவங்கள வந்து விதவின்னு சொல்லிட்டு ஒதுக்குறதோ, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மூலி அப்படின்னுவாங்க, அதனால அவங்கள வந்து ஒரு நல்ல காரியத்துல பங்கெடுக்க வைக்காம இருக்கிறதோ, அவங்க கையில வாங்கினா விளங்காம இருக்கு விளங்காது அப்படின்னு நினைக்கிறது, இது எதுவுமே இஸ்லாத்துல கிடையாது. எல்லாத்தையும் இஸ்லாம் அடிச்சு உழைக்குது. எல்லாமே எல்லா மனிதர்களுமே இறைவனுடைய பார்வையில சமமானவங்க தான். எல்லாருமே சரிசமமானவன் போது விதவி கணவனா இருந்தாலும் சரி கணவன் இல்லாட்டாலும் சரி இருக்காங்க இல்லைன்ற வேறுபாடை தவிர உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற வேறுபாடு கிடையாது. அவங்களால வந்து நல்லது கெட்டது நடக்க போறது கிடையாது. எல்லாமே இறைவனுடைய நாட்டுப்படி நடக்குது. அப்போ ஒரு ஆண் துணை இல்லாம இருக்கிற அவங்கள நம்ம வந்து பாதுகாத்தோம்னு சொன்னா மறுமையில சொர்க்கத்துல அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த தரஜா இருக்கு அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம சமூகத்துல உதவி செய்யறது ரொம்ப குறைவுதான். நமக்கு தெரிஞ்ச வகையில நிறைய அமைப்புகளோட தொடர்புல இருக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லா போய் சுத்துறோம். அப்படி பார்க்க வகையில நீங்க சொல்ற மாதிரி விதவிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனிக்கிறாங்களா, அவங்க பிள்ளைங்க படிப்புல கவனம் செலுத்துறாங்களான்னா ஒரு கேள்விக்குறிதான். ஒரு கேள்வி. இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டதன் மூலமாக சமூகத்துக்கு நம்ம சொல்ற வர்றது என்னன்னு சொன்னா, இது வந்து எல்லா அமைப்புகளும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம டிசிஷன் எடுத்தாக்கா வந்து ஜமாத்துல பெண்கள் கம்மியாயிடுவாங்க சொல்லி ஏதாவது அச்சம் இருக்கா அவங்க கிட்ட தோன்றுதா? அப்படி ஆனா அச்சம் இருக்கா அப்படின்னு தெரியல. வெளிப்படையா அது வந்து பேசப்படல, செயல்படுத்தப்படல. ஆனா உள்ளுக்குள்ள அது இருந்தாலும் இருக்கலாம், அது உண்மையானு தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு கவனம் செலுத்தப்படணும். நம்ம சரியான முறையில் அவங்களுக்கு கவனம் செலுத்தல அப்படின்னு சொன்னா அவங்க வழி தவறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்டிப்பா. இஸ்லாம் என்பது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது தான் நமக்கு உதவி முக்கியத்துவம் கொடுக்கும். அவங்க உதவி செஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவர் நீங்க உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவன் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இவங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவங்க தான். கணவனை இழந்து பாதிப்புல நிற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மறுமணம் செஞ்சு வைக்கவோ அல்லது வந்து அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யவோ, அவங்களை கேர் எடுத்து அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா பிள்ளைங்க அனாதை பிள்ளைங்களா ஆயிடுறாங்க. அனாதை பிள்ளைங்களை அரவணைக்கிறதுன்றது இஸ்லாத்துல ரொம்ப பெரிய காரியம். எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் அப்படின்னு தரகளை இணைச்சு காட்டுறாங்க. சொர்க்கத்துல போய் இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ரொம்ப சொற்பத்துல சொற்பமான 1-2 ட்ரஸ்டுங்க தான் இதெல்லாம் பண்றாங்களே தவிர பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கவங்க எல்லாம் இதை எடுத்து பெருசா செய்யறாங்களா செய்யலதான். சமுதாயம் இதை வந்து நம்ம கவனம் செலுத்தணும். இன்னும் கூடுதலா வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், பிள்ளைங்க படிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய அடுத்த கட்ட திருமணங்கள் தேவை இருக்கும் பட்சத்துல இஸ்லாம் சொல்ற அனுமதி தரிப்பில் அவங்களுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது. பண்ணி வச்சோம்னு சொன்னா அவங்க ஒரு உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க பிள்ளைகளை பராமரிக்கிறது சரி எல்லாமே ஒரு கண்ணியமான முறையா வாழ்வாங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் போய் நாட வேண்டிய அவசியம் தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் அமைப்பா தாடிக்கிட்டு சொந்தக்காரங்களை நாடிக்கிட்டு அவங்க மான மரியாதை இழந்து போய் வசூல் பண்ற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒழிக்கணும்னா கண்டிப்பா அமைப்புகள் இந்த விஷயத்த கவனம் செலுத்தி ஆகும். அதே மாதிரி இப்போ ஜமாத் வந்து
இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான எப்படின்னாக்கா ஜமாத்துல பினான்ஸ்ல டாப்பா இருக்கிறவங்களும் அவங்க ஜமாத்துல இருக்க விடவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூறலாமா, வலியுறுத்தலாமா? இல்லைனாக்கா இப்போ இஸ்லாம் சொல்ற மாதிரி உடல் உறவு இல்லாம கூட வெறும் பினான்சியலா உதவத்துக்கு இஸ்லாம் வந்து அனுமதிக்குது. இந்த மாதிரி விஷயத்த வந்து ஜமாத் வந்து போதிக்கலாமா அவங்க ஜமாத்துல வந்து? அதாவது இப்போ அந்த மாதிரியான விதவைகளை வந்து திருமணம் செய்ய வலியுறுத்தலாமா அப்படின்னு கேட்டா நம்ம கட்டாயப்படுத்த முடியாது யாரையுமே. ஏன்னா பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்க, ஆண்கள் தான் அணுக முடியும். அதனால வந்து ஒரு கேள்வி, ஏன் கட்டாயப்படுத்த முடியாதுன்னா இஸ்லாத்தை பொறுத்த நீங்க சொல்றது அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல அவங்க திருமணம் செய்யலாம். ஏன்னா ஒரு ஆணுக்கு நகையில இருக்க மாட்டாங்க, நிலையில இருக்க மாட்டாங்க. ஆமா, பெண்கள் கேட்கறது கூச்சப்பட வாய்ப்பு இருக்குது, ஆசை உள்ளத்துல இருக்கலாம். ஆணா இருக்கக்கூடியவங்க வந்து அணுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த ஆணை ஒரு அமைப்பு போய் இந்த மாதிரி விதவை இருக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க நம்ம வழிகட்டாயம் செய்ய முடியுமா, வலியுறுத்துறது என்றாலே அவங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குன்னு அர்த்தம். அப்ப வலியுறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா வலியுறுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு 4 திருமணத்துக்கு நமக்கு அனுமதி இருந்தாலும் கூட ஒருவர் வந்து அல்லாவுக்கு பயந்து நீதியாக நடக்க முடியும்னு பயந்தார்னா மட்டும்தான் அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு போக முடியும். உலகத்துல சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாயால சொல்லிட்டு பல வேலைகளை பார்ப்பாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்வதுதான் மேக்சிமம், பாவம் செய்யாமலோ அநீதி இழைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு தேவை இருக்கு, உனக்கு உடல் தேவை இருக்கு, அந்த ஒரு மனைவிடத்துல உன்னுடைய உடல் தேவை பூர்த்தி ஆகல அல்லது வேற ஏதாவது நோய் நொடியில் அவங்க இருக்கிறாங்க போது நீ இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அவங்களையும் அனுமதிக்கப்பட்ட வகையில மனைவியின் அங்கீகாரத்தோட வாழ சொல்றதே தவிர தப்பான வழியில போயிடாத, விபச்சாரத்துக்கு போயிடாத அல்லது வந்து சின்ன வீடுன்னு போயிடாத, தவறான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் இதை அனுமதிக்குது. அப்படி அனுமதித்திருந்தாலும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அநீதி இழைச்சிடக்கூடாது. அவங்களே ஒரு நாள்ல இவங்களுக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்னா இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், எல்லாமே நீதியா இருக்கும். நீதி இல்லாம ஒருத்தர் இந்த உலகத்துல இந்த மனைவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா விட்டு வாழ்ந்துட்டு அது சும்மா வந்தது தானே, தேவைக்கு தானே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டா நாளைக்கு மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாக மறுமையில வருவாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்தை நிப்பாங்க. அதை பார்க்கும் போதே மக்கள்லாம் இவர் மனைவிமார்களிடத்திலே அநீதி இழைத்தவர் மக்கள் அடையாளம் கண்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பயமுறுத்துது. குர்ஆன்லயே இறைவன் வந்து உங்களுக்கு 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்னு அனுமதிச்சு கொடுத்தாலும் அதுக்கு அடுத்தது சொல்றான் இறைவன் நீங்கள் நியாயமாக நடக்க முடியும் என்று நீங்கள் அஞ்சினால், அப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டு நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிடுங்க. ஒரு ஆளுதான் உங்களுக்கு பெஸ்ட், வாய்ப்பு இருக்கு தேவை இருக்குன்னா பண்ணு, ஆனாலும் அதுக்கு வந்து அனுமதி வந்து நீ அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்துக்கணும்ன்றதுதான் பேசிக். அப்போ ஒரு ஜமாத்து வந்து நீ இன்னும் விதவையா இருக்கிறாங்க இன்னொரு திருமணம் பண்ணுப்பா 2வது திருமணம் பண்ணுங்க நம்ம வந்து வலியுறுத்திட்டோம்னு சொன்னா அந்த வலியுறுத்து என்பது இயக்க கட்டுப்பாடுக்காக செய்வாங்களே தவிர அல்லாஹ்வுடைய பயத்துக்காக செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க ஆசைக்காக நம்ம தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். அவங்க போய் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க ஜமாத்துல பாரு பாய் நடுவோட்டு விட்டு போயிட்டாங்க, 1 வாரம் இருந்தாரு 10 நாள் இருந்தாரு 1 மாசம் இருந்தாரு அப்புறம் விட்டு போயிட்டாருன்றான். அப்ப அப்படி நம்ம வலியுறுத்த முடியாது. வலி சொல்லலாம், மார்க்க அனுமதிச்சிருக்க உங்களுக்கு தேவை இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம தவிர லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் என்பது கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப வலியுறுத்துறது என்றா சுன்னத்துலகும் வலியுறுத்தலாம், நன்மை அதிகமா உண்டு பண்ணுங்கன்னு சொல்லலாம், நோன்பு சுன்னத்தா நோன்புகளை வைங்கன்னு வலியுறுத்தலாம், இதனால பிரச்சனைகள் கிடையாது, அமல்கள் நன்மைகள் கூட்டிட்டு போவோம். இந்த இடத்துல நன்மைக்கு பதிலா பாவம் செஞ்சிடக்கூடாது. அவங்களை திருமணம் செஞ்சு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அல்லாஹ்விட்ட மாட்டுவாங்க, அவங்களை வழி நடத்தினவங்களும் அல்லாஹ்விட்ட மாட்டுவாங்க. கண்டிப்பா நம்மளும் தப்பிக்க முடியாது இல்ல. அந்த வகையில தான் இதை வந்து வலியுறுத்த முடியாது, அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் வழிகாட்டலாம், தேவைப்பட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அவங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி 2 பேரையும் வந்து இங்க 1000 ரூபாய் கொடுத்தா இங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ இந்த பினான்சியல் எப்படின்னாக்கா பினான்சியல் ரீதியா பிரச்சனைனாக்கா நான் தான் சொன்னேன் ஜமாத்துல பினான்சியல்ல டாப்பா இருக்கிறவங்க 2வது திருமணம் பண்ணலாமான்னு ஒரு வலியுறுத்தலாமான்னு சொல்லி கேட்டேன். பினான்சியலா டாப்பா இருக்கும், இப்ப அவங்க அந்த காசு பிரச்சனை இருக்காது, 2 குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கும். இன்னொரு திருமணத்துல வந்து இன்னொரு சட்டமும் இருக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், உடல் ரீதியா அணுகலனாலும் பெண்களுக்கு வந்து பினான்சியலா உதவலாம். நான் அதுதான் வந்து போக்கஸ்டா சொல்றேனே தவிர 2வது திருமணம் வந்து உடல் ரீதியா வச்சுக்கிட்டாவ அந்த மாதிரி நான் கேட்கல. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியா பண்ணாமலா பண்ணிட்டு தான் பினான்சியலா மட்டும் உதவலாம். 2வது மனைவியா வச்சுட்டு இங்க 10,000 கொடுத்தா இங்க 10,000 பினான்சியல டாப்பா இருக்கிறவங்க வெறும் 10,000 இதை மட்டும் உடல் உறவு வந்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் வேண்டும்னாக்கா இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டே திருமணம் முடிக்கலாம், பினான்சியலா மட்டும் உதவுறதுக்கு. அதனாலதான் நான் இந்த கேள்வி வந்து பினான்சியல்ல டாப்பா இருக்கிறவங்க ஜமாத்துல நீங்க கேட்கற விஷயத்துல ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்ன செய்யுதுன்னா அவங்களோட உடல் உறவு இல்லாட்டாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசுக்கு மட்டும் உதவி செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இஸ்லாம் திருமணத்தை மையப்படுத்துவது என்ன சொல்லுதுன்னா
அந்நிக்காவு சுன்னத்தி, இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, இதை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில இறுதியில சொல்லப்படும் போது அவர் வசதி படைச்சு விட்டால் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், அவருக்கு திருமணம் செய்யற சக்தி இல்லைன்னு சொன்னா அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். அப்ப இங்க என்ன மெயின் கான்செப்ட்னா திருமணம் என்பதே உடலுறவுக்காகத்தான். நீங்க எவ்வளவு விஷயத்தை என்னதான் சுத்தி சுத்தி எங்கிட்டு போய் வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை என்பது உங்கள்ட்ட இல்லைன்னா அந்த திருமணம் என்பது வெத்தாதான் இருக்கும். அது உண்மையிலே ஒரு கணவன் மனைவிக்கான பாசமோ நேசமோ தேவைகளோ எதுவுமே இருக்காது, ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். அப்ப இதைத்தான் இஸ்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பை ஏற்படுத்தி உடல் உறவு என்பது ஒரு முக்கியமான ஒரு அவங்களுடைய பசியாக அதை வச்சு இதை தவறான வழிக்கு போயிடாம இறைவன் அனுமதித்த வகையில் இந்த திருமணத்தை செய்யுங்கன்னு சொல்றது. திருமணம் என்பது அவங்களுடைய உடல் உறவை மையப்படுத்தி தான். அப்ப இந்த விஷயம் இல்லாம வெறும் காசை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம பொருளாதாரம் உள்ளவங்க சாதாரண உதவிட்டு போயிடலாமே. ஒரு திட்டம் போட்டு ஒரு 1000 விதவைகளை நம்ம பொறுப்பெடுக்கிறது அப்படின்னு 1000 விதவைகளை பொறுப்பெடுத்து மாசம் 5000 10,000 ஜமாத் சார்பா அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி செஞ்சு விட்டு போயிடலாம். இன்னைக்கு காசு தான் அவங்களுக்கு பொருளாதாரம் தான் கொடுத்து பராமரிக்கணும் அப்படின்னா திருமணம் செஞ்சுதான் பராமரிக்கணும் என்ன அவசியம் இருக்கு? காசு கொடுத்துட்டே காப்பாத்திட்டு போயிடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள திருமணம் ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இவருடைய உடல் தேவைக்கோ அவங்களுடைய உடல் தேவைக்கோ கண்டிப்பாக தீனி போட்டி ஆகும். அது இல்லாம நான் சும்மா பேருக்கு இருக்கிறேன், அவர் அங்கனே இருப்பாரு, இங்க வரமாட்டாரு, நமக்கு எதையும் செய்ய மாட்டாரு, சும்மா ஏதோ காசை கொடுத்துட்டு நம்ம அனுப்பிடுவாரு அப்படின்னு ஒரு வேலைக்காரி மாதிரி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், மன ரீதியா பாதிக்கப்படுவாங்க. இல்ல இப்ப அவங்களே அதுக்கு ஓகே சொல்லிட்டு 40 வயசு தாண்டின பெண்கள், முதுமை அடைஞ்ச பெண்கள், உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊர் சைட்லாம் நிறைய பேரை பாக்குறோம். ஒரு அம்மா பெண்ணு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல ஆண்கள் துணையே இல்ல. யாரும் வீட்டுக்கு இப்ப இருக்கிற சூழல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு 2 செருப்பு கழட்டி வச்சு, ஆண்களோட செருப்பு வீட்டு வாசல் கழட்டி வச்சுட்டு ஒரு லுங்கியோ ஒரு சட்டையோ கொடியில காய போற மாதிரி வீட்டுல ஆண்கள் இருக்காங்க காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி வெளியில அவுட்டர்ஸ்ல நாங்க நிறைய பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைமையில இருக்கு. கரெக்ட். நீங்க கேட்கறது தப்பா நான் சொல்ல, கேட்கறது சமூகத்துக்கு தேவையானதான். ஏன் அதை சொல்ல வரேன்னா இதை ஒரு ஆக்ஷனா நம்ம காட்டணும்னு சொன்னா சமூகத்துக்கு தெரியாம போயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிடும். எதுவுமே ஒரு கட்டத்துக்கு பிறகு மறைக்க முடியாது. இந்த வீட்டுல ஆண் இல்லைன்றது கண்டிப்பா ஒரு வாரம் தெரியாம இருக்கலாம், ஒரு மாசம் தெரியாம இருக்கலாம், ஒரு வருஷம் கூட தெரியாம இருக்கலாம். அதுக்கு பிறகு கண்டிப்பா ஊர்கள்ல சிட்டிலேயாவது மறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஊர்கள் எல்லாம் உடனே சின்ன சங்கதியா இருந்தா கூட டக்கு டக்குன்னு பரவிடும். அப்படி இருக்கிற நேரத்துல இதை போலித்தனமா செய்யறதை விட இஸ்லாம் உண்மையா செய்ய சொல்லுது. திருமணம் செய், அவங்களோட போய் உடல் உறவு கொள்றக்கூடிய உடல் தகுதி இருந்தா செய்யலாம். இல்லையா அன்பாவோ பாசமாவோ அவங்களோட உட்கார்ந்து பேசவோ, அவங்க மடியில இவங்க படுக்கவோ, அவங்க மடியில இவங்க படுக்கவோ, இப்படியான ஒரு உறவு இருக்கும் பொழுதுதான் அந்த அன்பு கூடும். அன்பு இல்லாம வெறும் காசை மட்டுமே மையப்படுத்தி அவங்களுக்கு காசு கொடுத்தா 3 வேளை சாப்பிட்டா தூங்கிட்டா போதும்னு இல்ல, ஒண்ணுமே இல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது வாரத்துக்கு ஒரு முறையா மாசத்துக்கு ஒரு முறை கூட அவங்க ஈடுபட்டாலும் கூட ஒரு அன்பா பேசணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, துணைக்காக. இன்னைக்கு நிறைய பெண்கள் தவறி போறதுக்கான காரணம் என்னன்னா வீட்டுல விரட்டி பேசுறாங்க, கடிஞ்சு பேசுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, நைன் இப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்றாரு அப்படின்ட்டு யாராவது பேசினா நல்லா இருக்குமேட்டு போன்ல சில ஆப்புகள்லாம் உண்டாக்கி இருக்கான். உங்களுக்கு ஃப்ரீ டைம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க மனசை நிம்மதிப்படுத்துறதுக்கு, உங்க மனசை அவர் இலகுவாக்குவாரு, இறுக்கமான மனதை இலகுவாக்குவாரு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஆசமா பேசுறது, அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரிசீவ் பண்றது. முதல்ல உளவியல் ரீதியாவே என்னன்னா ஒரு பேச வராரு அப்படின்னா மனசுல உள்ள எல்லாத்தையும் அவர் கொட்டுறத யாராவது கேட்கறது நம்மகிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள தேடி நம்ம போவோம். நீங்களே நண்பர்களா இருந்தா கூட என்ன செய்வீங்க, யாரு நம்ம பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பானோ அவனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா நம்ம பேசினா கேட்பான், நம்ம ஏதாவது சொன்னா திட்டினா கூட நம்ம சொல்றத தவறு இருந்தா சுட்டி காட்டுவான், அப்படின்னு நம்ம நாடி போவோம். அது மாதிரி இந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆணை விட அதிகபட்சமா பேசக்கூடியவங்க அந்த பேச்சை கேட்கறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்னு தேடுவாங்க. அப்ப இது கண்டிப்பாக கணவன் மனைவி இருக்கும் பொழுது உறவு இருக்கு, உறவு இல்லைன்ற 2வது பட்சமா இருந்தாலும் அவங்களோட தனிமையில் இருக்கிறதோ, மனம் விட்டு பேசுறதோ, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதோ, சண்டை போட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த உறவுன்றது இருக்கும் எதிர்பார்ப்பான். ஏன் எத்தனையோ பேர் குடிகார புருஷனை கூட வீட்டுல வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த ஆளு குடிகாரன் தான், கெட்டவன தான் இருக்கிறான், இருந்தாலும் ஒரு நேரம் கட்ட ஒரு நேரம் அன்பா பேசுவான். அப்படின்ற மாதிரியான வலுக்கட்டாயத்துல சில பெண்கள் வாழ்றதெல்லாம் பாக்குறோம். காரணம் என்னன்னா அந்த பேச்சு தான். அப்ப இந்த பேச்சு பாசம், அவங்களோட அவங்க அருகில உட்கார்றது, அவங்களுடைய தேவைகளை கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கி இருக்கு. இது பேசணும், லாங்கேட்டா பேசலாம், அவ்வளவு செய்தி உள்ள இருக்கிறதுனால வெறும் காசு மட்டும் கொடுத்துட்டு அவங்கள சும்மா மனைவியா வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு போலித்தனமா இருக்குமே தவிர உண்மையானமா இருக்காது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது திருமணம் உறவு இருக்கு இல்லைன்னு 2வது பட்சம் அவங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கு.
இங்க இங்க 2 நாள் போறியா, அங்க 2 நாள் போகும், இங்க 4 நாள் ஒதுக்குறியா, அங்க ஒரு 2 நாள் ஒதுக்கு, 4 நாள் ஒதுக்கு, இப்படின்றத எல்லாத்தையுமே சமமா இஸ்லாம் சொல்ற காரணம் என்னன்னா, அவர்கள் மன ரீதியா பாதிக்கூடாது. அவங்களே ஒத்துக்கலாம், நான் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, மாசம் மாசம் காசு மட்டும் கொடுத்துங்க, அங்கீகாரத்துக்காக நான் புருஷன் வச்சுக்கிறேன் வாயில சொல்லலாம். வாழ்க்கைன்னு வந்த பிறகு அவங்க மனசு மாறும். இது எல்லாமே என்னன்னா வாய் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க, கல்யாணத்துக்காக வேண்டி சொல்லுவாங்க. அதே ஒரு 6 மாசம் கடந்த பிறகு என்ன பண்ணும், ஏக்கம் வரும் அவங்களுக்கு, அங்கேயே இருக்கிறாப்லயே நம்ம வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அது கேட்க போகும்போது சண்டை வரும். நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டு வந்த, வெறும் காசுக்கு மட்டும் தான் நீ வந்த, இப்ப என்னத்துக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு. இந்த வீட்லயும் பிரச்சனை ஆயிடும், இங்கிட்டு நிம்மதி இல்லாம அங்கிட்டு நிம்மதி இல்லாம போயிடக்கூடாதுக்காகத்தான் இஸ்லாம் நீதியை நேர்மையை கடைபிடிங்கன்னு சொல்லுது. சரி, இப்போ சோசியல் மீடியாலாம் பாக்குறோம், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்து இப்போ ஒரு முஸ்லீம் கண்ட்ரில வந்து 2வது திருமணம் கட்டாயம் பண்ணணும், பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றதை நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அது வந்து இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குதா, 2வது திருமணம் பண்ணியே ஆகணும், பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதுல இருக்கா, பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னாதா? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதுதான், இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கவே முடியாது. இல்ல, ஆனா அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றது, நாங்க பினான்சியலா நாங்க உங்களுக்கு 2 மனைவிகளை பார்த்தது காசு தருவோம் சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி காசே கொடுத்தாலும் சரிங்க, ஒரு அரசாங்கமே காசுன்றது முதல்ல சொன்ன காசுன்றதெல்லாம் 2வது பட்சம் தான். முதலிலே மன ஒப்புதல் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை என்னன்னா, இன்னமல் ஆமாலி பின்னியா, எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து. எண்ணம், அந்த உள்ளம் என்பதுக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. உள்ளம் சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும். நான் என்னதான் காசை காட்டலாம், நான் அழகை காட்டலாம், மேக்கப் பண்ணலாம், என்னமா உலகத்துடைய ஆடம்பரத்தை காட்டினா கூட அது எல்லாம் தற்காலிகமானதா போயிடும். அப்ப உள்ளம் சார்ந்த ஒருத்தர் விரும்பி வேண்டி அதை ஏத்துக்கிட்டாதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கூட கடைபிடிக்க முடியும். இப்ப நீங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி கீழே நான் இருக்கிறேன்னு வைங்களேன், இஸ்லாமிய ஆட்சி கீழே இருந்து அவங்க என்ன கட்டாயமா இஸ்லாத்தை பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, சொல்லக்கூடாது, மார்க்கப்படி கிடையாது. ஒருவேளை அவங்க சொல்லி நான் நடைமுறைப்படுத்தினா அது உண்மையா இருக்குமா? இல்ல, இருக்காது, போலியா தான் இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது. சத்தியம் எது, அசத்தியம் எது, நன்மை எது, தீமை எது என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு இஸ்லாம் சொல்ற காரணத்தினால நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியா இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாத ஆட்சியா இருக்கட்டும், கட்டாயப்படுத்தி நான் காசு கொடுக்குறேன், 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ, 3ஆம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இஸ்லாத்துல சாய்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவங்க அரசாங்கத்தின் அடிப்படையில் ஏதாவது கட்டளை போட்டுக்கலாமே தவிர இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படி வலியுறுத்ததானே இல்ல. அவரா விரும்பி 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், 3 கல்யாணம் பண்ணிக்கலாம், 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கலாம். தேவை இருக்கும் பட்சத்துல உடல் ரீதியாகவும் பொருளாதார ஒரு சக்தியா இருந்தாருன்னா, நியாயமா இருக்கும், எல்லாத்தையும் நீதியா இருப்பேன் அப்படின்னு இறைவனுக்கு பயந்தாருன்னா அவர் இருந்துக்கலாம். அது இல்லாம ஒரு ஆட்சி கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணவும் முடியாது. அது பண்ணாலும் போலித்தனமான திருமணமா தான் இருக்கும். அடுத்து ஒரு கேள்வி எப்படின்னாக்கா, இந்த ஜமாத்துகள் வந்து நம்ம ஒரு சமுதாய பிரச்சனைக்கு சிலதுக்கு வந்து ஒண்ணு கூடுறதை நம்ம பாக்குறோம். எப்படின்னாக்கா, ஒரு மஜித்தை கை வைக்கிறாங்க, இல்லைனாக்கா நபிசாமி இழிவா பேசினாலோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஒண்ணு கூடுறத பாக்குறோம். இதை தாண்டி ஜமாத்துகள் வந்து எதுக்கெல்லாம் ஒண்ணு கூடலான்னு உங்களோட கருத்து சொல்ல முடியும்? அதாவது நல்ல ஒரு கேள்வி, சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் ஒன்று கூடலாம் அப்படின்னு சொன்னா 2 விஷயத்த பிரதானமா சொல்லலாம். ஒண்ணுன்னா சமுதாய பிரச்சனைகள், எதுனாலும் சமுதாயத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பள்ளியாசல கை வச்சாலும் சரி, சிஏஏ, NRC, NPR போன்ற கருப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை நிறைவேற்றுறது, இது மாதிரி பொதுவாக சமுதாயம் ரீதியாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு போராடுறதுக்கு ஒரு பெரும் பலம் வேணும். அந்த கூட்டத்தை வச்சுதான் அதை நம்ம வீழ்த்த முடியும். எங்க கருத்து வலுவானதா இருக்கு, இவ்வளவு மக்கள் இது பண்ணி நிக்கிறாங்கன்றத அரசாங்கத்துக்கு, உளவுத்துறைக்கு நம்ம பதிவு பண்ணணும்னா அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சே ஆகணும். ஏன் இயக்கம் பிரிஞ்சு நின்று என் குடியை காட்டுறதோ, என் இயக்கத்தை காட்டுறதோ, இப்படி எல்லாம் இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம நிறைவேற்ற முடியாது. ஒண்ணு. 2வது, சமுதாயம் ஆசைப்படுற செய்தி தான் நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீம்கள் இத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 6-7%. அப்ப அவங்க கணக்குப்படி நம்ம சதவீதம் 12-13% இருக்கிறோம், அவங்க கணக்குப்படி 6-7% இருக்காங்க. அப்ப இவ்வளவு சதவீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான அளவுக்கு அரசியல்ல பிரதிநிதித்துவம் தரது கிடையாது, கல்வியில பிரதிநிதித்துவம் தரது கிடையாது, வேலை வாய்ப்புல பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி பொதுவாக எல்லா அமைப்புக்குமே இந்த குறைபாடு மனசுல இருக்கு. என்னால ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு காத்து கிடக்குறாங்க அப்படின்னு. அப்ப இதையும் நம்ம என்ன சொல்றோம்னா, இது போல விஷயங்கள்ல அரசியல் நேரங்கள்ல நாம முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரசாங்கத்துல போய் கோரிக்கை வைப்போம். வச்சு இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க, இத்தனை அமைப்புகள், நாங்க எந்த வேறுபாடும் கட்சியோ கொடியோ எதையும் வேறுபடுத்தல, எல்லாரும் ஒரு கொடியின் கீழே ஒரு கட்சியின் கீழே வந்துடுறோம் அப்படின்னு மனம் விட்டு
அவர்கள் சமுதாய நலனை கருதி வந்தாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தை நம்ம ஒன்றுபட்டோம்னா நாம நினைக்கிற மாதிரி சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஒரு கணிசமான மக்கள் போய் உள்ள உட்காரும். இப்ப திமுக போய் நம்ம வந்து நிக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி 2 கட்சி இருக்கனாலதானே 2 சீட்டு 3 சீட்டு முடிக்கிறாங்க. இதே நம்ம எதிர்கட்சியாக முஸ்லீமுக்கு ஒரு காலத்துல எதிர்கட்சியா உட்காந்துச்சு. கண்டிப்பா திமுகவுல ஒரு பெரிய நிறைய நபர்கள் போய் அந்த காலத்துல உள்ள இருந்தாங்க. திமுக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் சாதிக் பாட்சா மாநில பொருளாளராகவே இருந்தாரு, கலைஞருடைய செயல்பட்டாரு. அப்படியெல்லாம் இருந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்காக நம்ம அடையாளத்தை கூட இழந்து அவங்க கட்சியில போய் கொடியில தான் நிக்கிற மாதிரி நிலைமை எல்லாம் இருக்கு, சின்னத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீங்க போய் தமிழ்நாட்டுல எந்த அமைப்பு எந்த கட்சி எந்த மக்களை வேணா சந்திச்சு பாருங்க. பாய் அரசியல் நேரங்களை ஏன் எல்லாம் ஒன்றிணைய மாட்டீங்க? ஏன் இதுல எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு போயிட்டு நம்ம வந்து களத்துல நின்னோம்னா நம்ம ஒரு 8 சீட்டு 10 சீட்டு வாங்கலாமே, அங்கங்க முஸ்லீம் நிப்பாட்டலாமே நினைக்கிறாங்க. ஆனா ஆசை இருக்கு. இதுல சில நடைமுறை சிக்கலையும் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க முஸ்லீம் வேட்பாளர் நிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க சில ஓட்டுகளை உடையிற மாதிரியோ அல்லது வந்து அந்த மாவுளை உடைக்கிற மாதிரியான நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. முஸ்லீம் வேட்பாளர் நின்னாலும் ஜெயிக்க முடியாத மாதிரியான சில வேலை செஞ்சிருக்கிறதாக சில அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் நின்று ஜெயிச்சுவாங்க, அந்த சீட் அந்த பகுதி அவங்க கேட்பாங்கன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிசர்வ் தொகுதியா மாத்திடுறது, அல்லது வந்து அந்த பகுதியை வந்து முஸ்லிம்கள் நின்னா தனியா ஜெயிக்க முடியாத மாதிரி அந்த வட்டத்தை வந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான வேலை செஞ்சிருக்காங்கன்றாங்க. என்ன செஞ்சாலும் சரி நாம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். இதுக்காகவே நாங்க இறங்கணும். YMJ சார்பாக இறங்கி மாமாக்காவை போய் சந்திச்சோம், அதே மாதிரி வந்து மாஜாக்காவை போய் சந்திச்சோம், மாமாக்காவை போய் சந்திச்சோம், முஸ்லீம் லீக்கை போய் சந்திச்சோம், இப்படி எல்லா SDP போய் சந்திச்சோம். எல்லாரையும் போய் பார்த்தோம். எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி சமுதாயத்துல கோரிக்கை இருக்கு, இந்த விஷயத்துல நம்ம ஒன்றிணைவோம் அப்படின்னும் போது எல்லாருமே மன ரீதியா போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அவங்க எந்த காரணத்தினால அதை தவிர்க்கிறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. அப்ப இதை வந்து முஸ்லிம் அமைப்புகள் முஸ்லிம் தலைவர்கள் என்ன செய்யணும்னா உட்கார்ந்து பேசி எல்லா மக்களுடைய ஆசையுமா இது இருக்கு, இந்த விஷயத்துல ஒன்றிணைஞ்சு பார்ப்போம். ஒன்றிணைஞ்சு அதுக்காக முயற்சித்து பார்ப்போம். முயற்சித்து தோல்வி விட்டுட்டோம் சொன்னா சமுதாய ஆசை நிறைவேறிடும், எல்லாவற்றிலுமே பதில் சொல்லிக்கலாம். அப்ப அதுக்கு முயற்சியே நம்ம செய்யாம நம்ம வந்து சமுதாயத்துடைய ஆசை நிறைவேற்றாம என் அமைப்பு என் கொடி என் கட்சி நம்ம நின்னோம்னா அப்ப இதுல ஒரு சுயநலம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு இடங்கள்ல பேசும்போது என்ன கேட்கறாங்கன்னா அப்ப பத்தியில எல்லாரும் தலைவர் தனக்குன்னு ஒரு கட்சி வேணும், நம்ம அதுல MP இருக்கணும் MLA இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர சமுதாய அக்கறை அவங்களுக்கு இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பை நம்மளே கொடுத்துற மாதிரி ஆயிடுது. அப்ப இந்த விஷயத்துல சமுதாய பிரச்சனை அந்த ஒன்றிணையணும். அதே மாதிரி அரசியல் நேரங்கள்ல அரசியல் தேர்தல் நேரங்கள்ல சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைஞ்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஜமாத் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி மஜித்துக்காகவோ நபிசாமி எழுதி பேசினாவோ ஒன்று சேர்றோம். இதை தாண்டி வந்து இயற்கையை வந்து இப்போ வந்து மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜமாத் வந்து இயற்கைக்காக சப்போர்ட் பண்ணலாமா? ஏன்னா இயற்கை மார்க்கம் இஸ்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இயற்கையை வந்து இப்போ மலையை தோன்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜமாத் வந்து ஒன்று கூடி இதுக்காக கேள்வி எழுப்பலாமா? இஸ்லாம் அது இது அங்கீகரிக்குதா? நல்ல கேள்வி. இது பொதுவா வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு என்னன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்த போனாலும் சில பாதிப்புகள் எல்லா நாட்டிலுமே நடக்கும். இப்போ வந்து இங்க இதுல தூத்துக்குடியில வந்து பெரிய போராட்டம் துப்பாக்கி சூடு எல்லாம் ஸ்டெர்லைட்ல நடந்துச்சு. அப்ப அங்க அவங்க செய்யும் பொழுது அந்த நாட்டு மக்கள் பாதிக்கதான் செய்வாங்க. அப்ப இதை வந்து அரசாங்கம் கவனம் எடுத்து இதை எங்க ஏற்படுத்தினால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குமோ, எங்க இது செஞ்சால் மக்களுக்கு வந்து பெரிய அளவில் இழப்பு இல்லாம இருக்குமோ, இதை அரசாங்கம் முன்கூட்டி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னிடத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் களத்துல இறங்குறாங்க. இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது, எங்க இடத்துல நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. சில நேரங்கள்ல உண்மையிலே அந்த மக்களுக்கு தேவையா இருந்தா கூட அரசியலாக்கி விட்டுறாங்க. ஆமா, இல்ல இப்போ இதுவே வந்து கார்பரேட்டோட அரசியல் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப மீத்தேன்றது வந்து டெல்டா தஞ்சாவூர்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, கடல்லயே எடுக்கலாம், கடல்ல இருந்து எவ்வளவு மீத்தேன் வேணா எடுக்கலாம் சொல்றாங்க. இது வந்து கார்பரேட்டோட சதியா இப்போ உதாரண பாரிசாலன்றவர் வந்து இதை பத்தி பேசுறாரு, இது வந்து கார்பரேட்டோட சதின்ட்டு. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜமாத்துகள் ஒன்று கூடி இதை வந்து எதிர்க்கலாமான்றது என்னோட கேள்வி. எதிர்க்கலாம். எதிர்க்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் சரியான காரணங்கள் இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இது தேவையில்லை அப்படின்னு, இதை வந்து இதனால மக்கள் பாதிக்கிறாங்க, அங்க உள்ள அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, அந்த குடும்பம் மொத்தமாவே எடுத்துட்டு இன்னொரு ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா தூக்கணும் வச்சவன் போயெல்லாம் இருந்துட முடியாது. அவங்க சொந்த மந்தம் ஊரு
வீடு காசு பணம் சொத்து நகை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இன்னொரு அகதி மாதிரி போய் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி நிலைமை இருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கிறனால தேவை இருக்கும் பட்சத்துல உண்மையாக அந்த காரணம் இருந்தால் அதுக்காக போராட தப்பே கிடையாது. ஒரு இனத்துக்காக போராடணும் இஸ்லாம் சொல்லல, தேவை அநீதிக்காக அநியாயத்துக்காக யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம போராடலாம். அதே நேரத்துல இதுல அரசியல் இருக்கான்னு நம்ம யோசிக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க எடுக்க தேவையில்லை, கடல்ல இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது அங்கே போய் எடுக்கலாம். இங்கதான் எடுத்தாகணும்ன்ற கட்டாயத்தை ஏன் ஏற்படுத்துறாங்கன்னா இங்க எடுப்பதனால் அதனால ஒரு கட்சிக்குள்ள ஒரு மோதல் ஏற்படும், மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரளுவாங்க. இப்படியான சில வேலைகளை செய்யறதுக்கும் சில அரசியல் தனமும் உள்ள நடக்குது. அரசியல் தனம் இருந்தால் அது அரசியல் தனம் சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி விட்டுட்டு எது மக்களுக்கு உண்மையிலே பாதிப்புன்னு சொல்லி தெளிப்படையா தெரிகிறதோ அதுல நியாயம் இருக்கும் பட்சத்துல தாராளமா அமைப்புகள் இயக்கங்கள் குரல் கொடுக்கலாம். அப்புறம் ஜமாத்தை வச்சு இன்னொரு கேள்வி, கோவையில வந்து அனஸ்ன்றவர் வந்து இந்த சோசியல் மீடியால புர்கா போட சொல்லி அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் பண்ணாரு. இதுக்கு வந்து அவர் சிறை போனாரு. இதுக்கு வந்து எந்த ஜமாத்தும் ஒண்ணு கூடி ஒரு குரல் கொடுத்துக்கலாமோன்றது என்னோட நிலைப்பாடு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையே தேவையான ஒரு கேள்வி சமூகத்துக்கு. சமுதாயத்துல தாவா காலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சமுதாயம் பக்கபலமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தெரிந்தோ தெரியாமல் உள்ளத்துக்குள்ள இருக்கதான் செய்ய எல்லாருக்குமே. ஏன்னா தாவா காலத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சமுதாயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதுக்காக நம்மளும் அந்த நேரத்துல ஒரு கண்டன வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஜமாத் சார்பாகவும். இப்போ அனஸை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்காரு. இந்திய சட்டத்தின் அடிப்படையில அவர் வந்து ஒரு மார்க்கத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க புர்கா போட விரும்புறீங்களா, இது போட்டு பாக்குறீங்களா, நீங்க ஆசைப்பட்டா செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பெண் தோழி ஒரு அவங்களுடைய ஒரு நண்பர் நினைக்கிறேன் அவங்கள வச்சு என்ன செய்யறாருன்னா லேடிஸை வச்சுதான் புர்கா போடுறாப்புல. அவங்க விரும்பிதான் அதை போடுறாங்க. அதுலயே அவர் கேட்கற விருப்பப்பட்டு போடுறீங்களான்னு கேட்கறாரு. எல்லாமே ஆதார் அடிப்படை தான் செய்யறாரு, சட்டத்தின் அடிப்படை தான் செய்யறாரு தவிர சட்ட விரோதமாவோ இந்திய சட்டத்துக்கு எதிராகவோ இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராகவோ அவர் செய்யவே இல்லை. அவர் விரும்பிதான் கேட்கறாங்க, விரும்பி அவங்க போட்டுக்கிட்டு தான் போட்டோ கொடுக்குறாங்க, வீடியோ கொடுக்குறாங்க. இப்படி செஞ்ச ஒரு விஷயத்த பாசிசம் என்ன செய்யுதுன்னா இதை எப்படியாவது சமூக விரோத செயலா மாத்தணும். இந்த மாதிரி களத்துக்கு தாவாக்கு வராங்க. இப்ப இவங்க இன்னைக்கு இது சொல்றாங்க, நாளைக்கு திருக்குறான படிக்க சொல்லுவாங்க, இஸ்லாத்தை முஸ்லீமா மாத்திடுவாங்க. ஏன்னா முஸ்லிம்களை வந்து மாறுறது அவங்களுக்கு பிடிக்கல, இஸ்லாத்துடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, திருக்குறான் சொல்ற ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிற சித்தாந்தம் அவங்களுக்கு பிடிக்கல. இதுக்காக வேண்டி பாசிசம் என்ன செய்யறாங்கன்னா அவரை கங்கணம் கட்டி அவரை வந்து ஒரு பொய் வழக்கு அவர் மேல போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரிய. எங்கேயாவது சட்டத்துக்கு விரோதமா அவர் செஞ்சிருக்காருன்னு காட்டட்டும், நம்ம சமூகம் யாரும் பேச மாட்டோம். எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கனாலதான் நம்ம பேச வரோம். அப்படி இருக்கிற இந்த மனுஷனுக்காக வேண்டி சமுதாய தலைவர்கள் சமுதாய அமைப்புகள் கண்டிப்பா குரல் கொடுத்திருக்கணும். கொடுக்காம இருக்கிறதுன்றது நாளைக்கு இந்த தாவா காலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய உதவி எப்பயும் உண்டு. யார் உதவி செஞ்சாலும் உதவி செய்தாலும் அல்லாஹ் சொல்றான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பேற்க போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் சொல்றான். இருந்தாலும் சமுதாயத்துல ஒரு பிரச்சனை என்னும் போது இது போல விஷயங்களுக்கு நியாயம் இருக்கும் பட்சத்துல நீங்க அநியாயத்துக்கு வர வேண்டாம். நியாயம் இருக்கு, நீதி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது மௌனமாக இருந்து கடந்து செல்வதை விட இது போன்ற விஷயத்துக்கு கண்டனத்தின் வழியாகவும் அதே போல அவருக்கு உதவியாகவும் அரசாங்கம் தப்பு செஞ்ச அரசாங்கத்துக்கு எதிராகவும் களத்துக்கு வர வேண்டும் என்பது இந்த அனசனுடைய விவகாரத்தின் வழியாக சமூகத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா இது போல நியாயம் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க குரல் கொடுங்க. ஏன்னா குரல் கொடுத்தாதான் இந்த களத்துல உள்ள நாளைக்கு நீ உங்களுக்கு கூட அந்த பாதிப்பு ஏற்படலாம். நீங்களே ஒரு நியாயத்துக்காக பேசி பாடுபட்டு நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா மத்தவங்க அதை பார்த்து என்ன முன்னுதாரணம் எடுப்பாங்க, அவரே குரல் கொடுக்காம இருந்தாரு அப்ப இவருக்கு எது குரல் கொடுக்கணும்ன்ற மன ரீதியா அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பா போயிடும். அப்ப அந்த மாதிரி நிலை இல்லாம கண்டனங்கள் வழியாக ஆர்ப்பாட்டம் வழியாக சட்ட ரீதியாக அவரை வந்து மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு என்னவெல்லாம் இருக்கோ இதற்காக நியாயமாக போராடுகிற போராளிகளுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த நேரத்தை என்னுடைய கோரிக்கை.